ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இலக்கியாவும் கௌதம் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலிக்கு பின்னாடி யாரோ வேலை பார்த்துருக்காங்க. அவளுக்கு பணம் கேட்குறப்பெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க. அது ஒரு லேடின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அது யாருன்னு தான் எங்களுக்கு சரியாக தெரியல. எங்களுக்கு சந்தேகம்லாம் ஒருத்தர் மேலே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பைரவி தாங்க சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது மறைமுகமாக சொன்னதுனால அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த பைரவி எதுவுமே பேசாத சைலண்டாக போயிடுறாங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. யார் அந்த சாருன்ற மாதிரி யார் இந்த லேடி இந்த அஞ்சலிக்கு உதவி பண்ணுறது அப்படின்றத இன்னும் ஆழமாக போயிட்டு கண்டுபிடிக்கணும். அப்படின்றத நம்ம இலக்கியா என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைரவியோட மூமெண்ட்ஸ் எல்லாமே வாட்ச் பண்ணுறாங்க. இந்த அஞ்சலி பண்ண போலித்தனத்தெல்லாம் சொல்கிறப்ப என்னென்ன பண்ணாங்க, பதட்டப்படுறாங்களா என்ன அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பதட்டப்படுறாங்கன்னு நம்முடைய இலக்கிய கவனிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனியை தொலைஞ்சு போனது போயிட்டு போகுது. இதுக்கு மேலேயாவது என் மகனோட வாழ்க்கையில் ஒரு பொண்ணு நிலைச்சிருக்கணும். கூடிய சீக்கிரம் நான் பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்முடைய ஜானகி சொல்கிறாங்க. நம்முடைய கௌதம் நம்முடைய இலக்கியம் பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுறதுக்கு இதுக்கு மேலே நாங்கள் தடியாக இருக்க மாட்டோம். அந்த அஞ்சலி திருந்துவான் நம்பிக்கையில் தான் அவளுக்கு லாஸ்ட் ஒரு சான்ஸ் கொடுத்தா. அதுவுமே அவள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் இலக்கியம் சொல்லிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைரவி எல்லாரும் கலைஞ்சு போயிடுறாங்க. இந்த பைரவி ரூமுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா என்ன எஸ்எஸ்கே உன்னுடைய ஆட்களுக்கு மூளை இருக்கா இல்லையா, பணத்தை எடுத்துகிட்டு போய் டாக்டர் கையில் கொடுக்க சொன்னால் அதை எல்லாமே ரகசியமாக பண்ண சொன்னால் அந்த இலக்கியா கௌதம் உங்களுக்கு கண்ணில் படுற மாதிரி பண்ணியிருக்கீங்களே. உங்களுக்கெல்லாம் ஒரு பிளான் போட்டு கொடுத்தா அதை கரெக்டாக பண்ண தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போன அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலிக்கு பண்ணுறாங்க. ஏன் அஞ்சலி, உன்னை எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு நான் உனக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ண அந்த டாக்டருக்கு கொடுத்தேன், எந்த பியூனுக்கு கொடுத்த எல்லாருக்கும் கொடுத்து செட் பண்ணி வச்சுருந்தேன். நீ ஒழுங்காக நடிக்காத நல்லா பிரியாணியை தின்னுட்டு இலக்கியா வரப்போ அந்த ட்ரிப்ஸ் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு ஹாயப்படுத்திட்டு இருந்திருக்கியா கொழுப்புனுக்கு. அதில் தான் அவளுக்கு டவுட் நீ நடிக்கிற அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உன் வீட்டுக்கு போயிட்டு நீ பைசன் குடித்த பாட்டிலு அதே மாதிரி அந்த டாக்டர் உனக்கு ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக தரலன்ட்டு சந்தேகப்பட்டு அந்த டாக்டர் கூட வேலை செய்கிற அந்த பியூனை தூக்கிட்டு போய் கடத்தி எல்லா வாக்குமூலத்தோடு வாங்கியிருக்காங்க. உனக்கு கொஞ்ச நேரம் அந்த வாயை கட்டிக்கிட்டு இருக்க முடியாதா? நான் உனக்காக தானே எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னுட்டு நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன்னா அந்த இலக்கியா அடித்து தொடத்தரலான்னு பார்த்தா நீ கடைசியில் இப்படி அவகிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கே. உனக்கு இனிமேல் இந்த வீட்டுக்கு வர சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆண்டி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஆண்டி அப்படின்ற மாதிரி அப்படியே பாயிண்ட் பண்ணுறாங்க. இதுக்குமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா ஒட்டு கேட்டுறாங்க. கேட்டுட்ட அப்புறம் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. இந்த நம்ம கௌதம் கிட்ட போயிட்டு நம்ம யார் அந்த லேடி அப்படின்ற மாதிரி இருந்தோம்ல, அதுக்கான பதில் உங்கள் பைரவி அம்மா தான். அந்த நம்மக்கிட்ட இலக்கிய அந்த அஞ்சலியை பற்றி தப்பாக சொல்லிவிட்டு அவளை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்மளை பற்றி அத்தைக்கிட்ட தப்பாக போட்டு கொடுத்தாங்க பார்த்தீங்களா. இது எல்லாமே நம்ம அவங்கள தப்பாக நினைக்கக்கூடாது. அந்த அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம அவங்க மூலமாக இந்த வீட்டுக்கு கொண்டு வரணும்னு நினச்சிருக்காங்க. எப்படியோ அந்த கடவுளுடைய அருளால் எப்படியோ தப்பிச்சிட்டோம் அந்த அஞ்சலி போலித்தனத்துலேருந்து. அதுக்கப்புறம் நம்ம கௌதமும் நம்முடைய இலக்கியம் போயிட்டு அந்த பைரவியை சும்மா விட்டாங்க. லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கி கேள்விக்கு மேலே கேள்வியை கேட்க போகிறாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.